வணக்கம் வியூவர்ஸ். கால்சியம் நம் உடலில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் பற்கள் பலமாக இருக்கவும் மிகவும் அவசியமான சத்து கால்சியம். ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம்ல இருந்து 2000 மில்லிகிராம் வரைக்கும் நம் உடலுக்கு இந்த கால்சியம் சத்து தேவை. இந்த சத்து இரத்தத்தில் நார்மல் அளவை விட குறைவாக இருப்பதுதான் நம்ம கால்சியம் குறைபாடு, அதாவது கால்சியம் டெபிசியன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த கால்சியம் குறைபாடு உடலில் உண்டாகும் போது பாத்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டுகள்ல தேய்மானம் உண்டாகிறது போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எளிதில் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் பற்கள் மற்றும் ஈறுகள் வலுவிழந்து காணப்படுவது, அடிக்கடி கால்கள் மரத்து போறது, தசைப்பிடிப்பு, நகங்கள் எளிதில் உடைந்து போவது, சீரற்ற இதய துடிப்பு போன்ற ஆபத்தான பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவதற்கும் கூட இந்த கால்சியம் சத்து குறைவா இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த கால்சியம் சத்து குறைபாட்டை மருந்து மாத்திரைகள் எடுத்துதான் சரி செய்யணும் அப்படின்னு இல்ல. நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது. மிக எளிமையான முறையில இந்த கால்சியம் சத்தை உடல்ல அதிகரிக்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல கால்சியம் சத்து அதிக நிறைந்த 10 சிறந்த உணவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். 1. பால். பால்ல கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு என நம்ம எல்லாருக்குமே தெரியும். 100 கிராம் பால்ல பாத்தீங்கன்னா 125 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. சோ கால்சியம் குறைபாடுனால அவதிப்படுறவங்க காலை மாலை இருவேளையும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் பால் சார்ந்த உணவுகளான தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி, பன்னீர், சீஸ் போன்ற உணவுகள்லையும் கூட கால்சியம் சத்து அதிக அளவுல இருக்கு. சோ பால் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த பால் சார்ந்த பிற உணவுகளையும் உணவுல சேர்த்துக்கலாம். சோ இது மூலமாகவும் ரத்தத்துல இந்த கால்சியம் சத்தை எளிதான முறையில அதிகரிக்கலாம். 2. கீரைகள். லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய கீரைகள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவுல கால்சியம் இருக்கு. அதிலும் ஒரு சில கீரைகளை பாத்தீங்கன்னா மிகுதியான கால்சியம் சத்து இருக்கு. சோ அது என்னலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை. அதிக அளவிலான கால்சியம் சத்து நிறைந்த ஒரு கீரை. 100 கிராம் அகத்திக்கீரையில பாத்தீங்கன்னா 1130 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. இந்த கீரையை கூட்டாகவோ சூப்பாவோ வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வந்தாலே போதுமானது. கால்சியம் சத்தினை உடல்ல எளிதா அதிகரிக்கலாம். 2. பொன்னாங்கண்ணி கீரை. 100 கிராம் பொன்னாங்கண்ணி கீரையில பாத்தீங்கன்னா 510 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. இது எலும்புகளை வலுவாக்குறது மட்டும் இல்லாமல் கண்கள் மற்றும் சரும ஆரோக்கியத்துக்கும் கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே நல்லது. 3. பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை. அதிக அளவிலான கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. இது எல்லோருக்கும் ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு கீரையும் கூட. 100 கிராம் முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா 450 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. சோ எலும்பு பலவீனமா இருக்கிறவங்க மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் இந்த 3 கீரைகளையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு வந்தாலே போதும். ஆயுசுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது. 3. எள்ளு, செசமி சீட்ஸ். எள்ளுல பாத்தீங்கன்னா வெள்ளை, கருப்பு என 2 வகையான எள்ளு இருக்கு. இந்த 2 வகை எள்ளுலயுமே பாத்தீங்கன்னா ஒரே அளவிலான கால்சியம் சத்து தான் இருக்கு. 100 கிராம் எள்ளுல பாத்தீங்கன்னா 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. சோ எள்ளுல செய்த எள்ளு மிட்டாய், எள்ளு பொடி, எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி போன்ற எள்ளுனாலான ஸ்நாக்ஸை சாப்பிடுறது மூலமாகவும் மிக எளிதான முறையில கால்சியம் சத்தை உடல்ல அதிகரிக்கலாம். மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க சமையல்ல எள்ளுல இருந்து எடுக்கக்கூடிய எள்ளு எண்ணெயை பயன்படுத்துறது மிகவும் நல்லது. 4. ராகி, கேழ்வரகு. சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா கேழ்வரகுல அதிக அளவிலான கால்சியம் சத்து இருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல பாத்தீங்கன்னா 344 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. இது எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சோ மூட்டு வலி, முதுகு வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்க காலை முதல் உணவை கேழ்வரகுல செய்த இட்லி, தோசை, இடியாப்பம் செய்து சாப்பிடுறது மூலமாகவும் கால்சியம் குறைபாடு ஏற்படாம பாதுகாக்கலாம். அதோட எலும்புகளையும் ஆரோக்கியமா பாதுகாக்க முடியும். 5. பாதாம். நட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதாம்ல அதிக அளவிலான கால்சியம் சத்து இருக்கு. 100 கிராம் பாதாம்ல பாத்தீங்கன்னா 260 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. உடலில் கால்சியம் சத்து குறைவா இருக்கிறவங்க ஒரு கையளவு பாதாமை முந்தின நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில அந்த பாதாமை சாப்பிட்டு வர கால்சியம் சத்து உடல்ல அதிகரிக்கும். 6. சோயா பீன்ஸ். பீன்ஸ் வகைகள்ல பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ்ல அதிக அளவிலான கால்சியம் சத்து இருக்கு.
100 கிராம் சோயாபீன்ஸ்ல பாத்தீங்கன்னா 277 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. சோயால பாத்தீங்கன்னா சுண்டல் மற்றும் பல்வேறு விதமான ரெசிபிஸும் வந்து செய்து வந்து சாப்பிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் சோயா சார்ந்த உணவுகளான சோயா பால், பன்னீர், சோயா சிக்கீஸ் போன்ற உணவுகளையும் கூட இந்த கால்சியம் சத்து வந்து நிறைந்திருக்கு. ஸோ இதுலயும் வந்து பல்வேறு விதமான ரெசிபிஸ் வந்து செய்து வந்து சாப்பிட்றது மூலமாகவும் கால்சியம் சத்து உடல்ல குறையாம வந்து பாதுகாக்கலாம். 7 மீன் வகைகள்ல பாத்தீங்கன்னா மத்தி மீன் சொல்லக்கூடிய சாலை மீன்ல அதிக அளவிலான கால்சியம் சத்து இருக்கு. 100 கிராம் மத்தி மீன்ல பாத்தீங்கன்னா 382 மில்லிகிராம் வந்து கால்சியம் சத்து இருக்கு. ஸோ கால்சியம் குறைபாட்டினால் அவதிப்படுறவங்க வாரம் 2 முறை இந்த மத்தி மீனை சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. மிக எளிமையாக எல்லோராலும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் வகையும் கூட. இது எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராம வந்து பாதுகாக்கும். 8 அத்திப்பழம். உலர்பழங்கள்ல பாத்தீங்கன்னா அத்திப்பழத்துல அதிகப்படியான கால்சியம் இருக்கு. 100 கிராம் அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா 162 மில்லிகிராம் வந்து கால்சியம் சத்து இருக்கு. 4 காய்ந்த அத்திப்பழங்களை முந்தின நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர உடலில் கால்சியம் அளவை வந்து எளிதாக வந்து அதிகரிக்கலாம். 9 வெண்டைக்காய், ஓக்ரா. காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா வெண்டைக்காயில கால்சியம் சத்து நிறைந்து இருக்கு. 100 கிராம் வெண்டைக்காயிலே பாத்தீங்கன்னா 82 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சத்தும் அதிக நிறைந்தது வெண்டைக்காய். இது பல் ஈறுகள் பலமாக இருக்கிறதுக்கும் எலும்புகள்ல இன்ஃபிளமேஷன் உண்டாகவும் வந்து தடுக்கும். 10 முட்டை. கால்சியம் சத்து அதிக நிறைந்த அசைவ உணவுகள்ல மிகவும் முக்கியமான ஒரு உணவு முட்டை. ஒரு அவித்த முட்டையில பாத்தீங்கன்னா 25 மில்லிகிராம் வந்து கால்சியம் சத்து இருக்கு. எல்லாராலும் எளிதில் சாப்பிடக்கூடிய ஒரு அசைவ உணவும் கூட. ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் மதிய உணவுகள்ல 2 அவித்த முட்டையை சாப்பிட்டு வர எலும்புகள் மற்றும் பற்களுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து எளிதாக வந்து கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமான இந்த கால்சியம் சத்து நிறைந்த 10 சிறந்த உணவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து விரிவா வந்து பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. மேலே இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.